அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் தலைப்பு மைவி3க்கு குரு பார்வை அதிகமாகவும் சனி பார்வை குறைவாகவும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த மைவி3 புதன் கிரகம், மைவி3 தொழிலுக்கான புதன் கிரகம் குரு பார்வையை அதிகம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. சனி பார்வையை குறைவாக அந்த கிரகம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. தற்போது இன்று வானத்தில் குரு பார்வை ரிஷப ராசியில் இருந்து குரு தன்னுடைய நேர் 7ஆம் பார்வையாக 23 டிகிரியிலிருந்து புதனை 28 டிகிரியில் உள்ள புதனை பார்த்து கொண்டிருக்கிறார். 5 டிகிரிக்குள் குரு பார்வை புதனுக்கு அதிகமாக குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது. சனி பார்வை 18 டிகிரியில் இருந்து 28 டிகிரியில் உள்ள புதனை பார்க்கிறது. அது 10 டிகிரியில் உள்ளது. அப்ப குரு பார்வை 5 டிகிரி நெருக்கமாக புதனுக்கு விழுந்து கொண்டிருக்கிறது வானத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை. சனி பார்வை 10 டிகிரி கொஞ்சம் விலகி அந்த சனி பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக குரு பார்வை தான் அந்த புதன் கிரகம் 5 டிகிரிக்குள் குரு பார்வை குருவுடைய ஒளி பட்டு கொண்டிருக்கிறது. 10 டிகிரி விலகல் தூரத்தில் சனி பார்வை சனியுடைய ஒளி விழுந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்று குரு கிரகம் ஒரு நல்ல சுபக ஒளி அதிகமாக இந்த புதன் கிரகத்துக்கு தற்போது விழுந்து கொண்டிருப்பதால் வானத்தில் மைவி3 தொழிலுக்கான அனைத்து கட்டமைப்புகளும் வளர்ச்சிக்கான சிறப்பான எதிர்காலத்துக்கான சிறப்பான வளர்ச்சி, அந்த நிறுவன வளர்ச்சிக்கான அனைத்து கட்டமைப்புகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கும். குரு பார்வை அதிகம் இருப்பதால் சாதகமான வேலைகள் எல்லாம் அந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லக்கூடிய அனைத்து கட்டமைப்பு வேலைகளும் நடந்து கொண்டிருக்கும். குரு பார்வை 5 டிகிரிக்குள் அந்த புதன் கிரகத்தை விழுவதால், சனி பார்வை விழுவதால் 10 டிகிரிக்குள் விலகி சனி பார்வை விழுவதால் எதிரியும் அந்த நிறுவனத்தை பார்த்து கொண்டே இருப்பார். ஏதாவது இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாமா என்பதை சனி பார்த்து கொண்டே இருக்கிறது. அது கொஞ்சம் தள்ளி விலகி பார்த்து கொண்டிருப்பது ஒரு வகையில் நன்மை. அதனால சனி பார்வை ஜனவரி 5ஆம் தேதி வரை உள்ளது. அதுவரையும் அந்த நிறுவனம் எதிரிகளுக்கு கொஞ்சம் பயந்தே செயல்படக்கூடிய சனி பார்வை இருப்பதால் மைவி3 புதனுக்கான அந்த எதிரியுடைய சனி பார்வை விழுவதால் எதிரிகளுக்கு கொஞ்சம் பயந்தே இருக்கக்கூடிய, பொறுமையாக எல்லாம் அந்த நிறுவனத்துடைய கட்டமைப்பை செய்யக்கூடிய வேலையை அந்த நிறுவனத்திற்கான அனைவரும் அந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே குரு பார்வை கோடி நன்மையை தரும். அதே குரு பார்வை புதன் கிரகத்துக்கு விழுவதால் அந்த புதன் கிரக தொழிலான மைவி3 தொழிலுக்கான அனைத்து எதிர்கால வளர்ச்சிக்கான அனைத்து கட்டமைப்புகளும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும். அது வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் சனி பார்வையும் இருந்து கொண்டிருப்பதால் தடைகள், அதை வெளிப்படுத்த முடியாமல் தடைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 10 டிகிரி அளவில் சனி பார்வை இருப்பதால் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மைவி3 உறுப்பினர்கள் யாரும் கவலைப்படாதீர்கள். இது கடைசியான சனி பார்வை. சனி தன்னுடைய கர்ண கொடூரமான ஆட்சி மூலத்திரிகோணம் வீடான கும்பராசியில் இருந்து கடுமையான தன்னுடைய ஒளிக்கதிர்களை, கெட்ட ஒளிக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய 3 வகையான பார்வை வீச்சில், ஒளி வீச்சில், அதில் கடைசி ஒளி வீச்சில் இப்பொழுது இந்த புதன் கிரகம் 10 டிகிரிக்குள் அந்த ஒளி வீச்சில் சனியுடைய ஒளியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. குரு ஒளியை 5 டிகிரிக்குள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இது கடைசி சனி பார்வையுடைய அந்த ஒளி வீச்சு கடைசியாக உள்ளது. ஜனவரி 5ஆம் தேதி வரை மட்டும்தான். எனவே ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேல் சிறப்பாக நடைபெறப் போகிறது. நிறுவனம் வெளிப்படையாக உங்கள் எல்லாருக்கும் தன்னுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சியை பற்றி, அந்த நிறுவனத்தை செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட போகிறது. எதிரிகள் மறையப் போகிறார்கள் ஜனவரி 5ஆம் தேதியோடு. எதிரியுடைய தாக்கம் ஜனவரி 5ஆம் தேதியோடு முடியப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சனி கிரகத்தினுடைய பார்வை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், ஜனவரி 5 வரை தான் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். நாம் பிறந்த இந்த பூமியில் நல்ல கிரகத்துடைய ஒளியும் பெறுகிறோம், கெட்ட கிரகத்துடைய சனி ஒளியும் பெறுகிறது. அதனால் தான் நன்மையும் தீமையும் இந்த பூமியில் மாறி மாறி மனிதர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கெட்ட கிரகத்தின், இந்த சனி கிரகத்தின் ஒளி பெறும் இந்த காலத்தில் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கிக் கொண்டு வாழுங்கள்.
ஜனவரி 5ஆம் தேதி வரை இந்த சனி பார்வை உள்ளது. அதுவரை உங்களுடைய கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு வாழுங்கள். அதற்கு மேல் சனி கிரக ஒளியிலிருந்து விலகுவதால் அந்த புதன் கிரகம் நிம்மதியான காலமாக மைவித்திரி உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். அப்பொழுது சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கப் போகிறீர்கள். அதையும் யாராலையும் தடுக்க முடியாது. எனவே ஒளியால் தான் இந்த பூமி, ஒளியில் தான் இங்கு வாழ்க்கை இருக்கிறது உயிர்களுக்கு. எனவே பாவ ஒளியை பெறும் பொழுது கஷ்டங்கள் வரும். அதை தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும். சுப ஒளியை கிடைக்கும் பொழுது சந்தோஷங்கள் வரும். அந்த சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கப் போகிறோம். எனவே இன்பமும் துன்பமும் கலந்தது இந்த பூமியில் கிரக ஒளியால் நடக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் மைவித்திரிக்கு சிறப்பாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் அனைவரும் எந்த ஒரு சூழலிலும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். கண்டிப்பாக கிரகம் சாதகமான சூழ்நிலை இன்னும் சிறிது காலத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. தடை எதுவுமே இருக்காது. அந்த நிறுவனத்திற்கான தடை, சனி எங்கு பார்த்தாலும் தடைதான். அதனால் சனி தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கட்டமைப்புக்கான வேலைகள் நடந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த சனி கிரகத்துடைய பார்வை ஒளி வீச்சு இருப்பதால் அந்த நிறுவனம் உங்களுக்கான கட்டமைப்புகளை, குரு பார்வையுடைய சுப ஒளி இருப்பதால் நல்ல கட்டமைப்புகளை உங்களை வாழ வைப்பதற்கான அந்த மனிதர்களை நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய அந்த குரு ஒளி பெறுவதால் அந்த புதன் கிரகத்திற்கு உங்களை வாழ வைப்பதற்கான அனைத்து வேலையும் அந்த நிறுவனத்தில் உள்ள எம்டி செய்து கொண்டிருப்பார். எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையப் போகிறது. நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மைவித்திரி உறுப்பினர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்பது 100% உண்மை. எனவே எல்லோரும் காத்திருங்கள். மகிழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். அதற்கடுத்து நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கான கட்டணம் ஒரே 301 ரூபாய் மட்டுமே. பிறகு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 501 உயர்த்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஜாதகம் பார்ப்பவர்கள் முன்கூட்டியே கூட நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பதால் அவர்களுக்கு பார்ப்பதற்கு நேரம் கிடைக்காத காரணத்தால் என்னுடைய தட்சணையை உயர்த்துகிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே திருமண பொருத்தமும் பார்ப்பவர்களும் ஆண் ஜாதகத்தையும் அந்த பெண் ஜாதகத்தையும் நீங்கள் அனுப்பினால் போதும். திருமண பொருத்தமும் உங்களுக்கு சரியானதாக பார்த்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கும் கட்டணம் தட்சணை 301 ரூபாய் தான் என்பதை டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்த கட்டணம் உங்களுக்காக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.